வணக்கம் மக்களுக்கும் வணக்கம். நான் உங்க கௌதம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் நிறைய பேருக்கு சேலரி கட்டு, அப்புறம் சேலரி வந்து ஃபுல் சேலரி இல்லாமல் ஆஃப் சேலரி தான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய சுச்சுவேஷனில் இருக்கும். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கிரெடிட் கார்டு இருக்கும், அதுக்கப்புறம் லோன் பேமெண்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறது, பேங்க் ஏதாவது விதத்தில் நமக்கு சப்போர்ட் பண்ணுமா இல்லை பண்ணாதா, லீகலாக வந்து யூஏ கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனல்ல யூஏஇ பத்தியும், யூஏஇ ஜாப்ஸ் பத்தியும், யூஏஇ நடக்கிற எல்லா அப்டேட்ஸை பத்தியும் நான் ரெகுலரா வீடியோ போடுவேன். ஸோ நம்ம வீடியோ நீங்க ரெகுலரா பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்ப யுஏல இருக்க நிறைய பேருக்கு சேம் சிச்சுவேஷன் தான். சேலரி அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு, பட் இஎம்ஐ அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு குறைவும் கிடையவே கிடையாது. ஸோ அப்போ எல்லாருக்குமே ஆட்டோமேட்டிக்காக ஒரு டவுட் வரும், ஒரு 2 or 3 months நம்ம இஎம்ஐயை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ அது வந்து ஒரு பெரிய மிஸ்டேக்கு. அது வந்து நீங்கள் ப்ராப்பராக பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. யுஏல வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐ அப்படின்றத வந்து டிஃபர் பண்ணலாம், பட் இதை வந்து பேங்காக வந்து பண்ணிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இல்லை கவர்மெண்ட் ஏதாச்சும் வந்து சொல்லி பேங்க் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. நீங்கள் பேங்க்ல வந்து ரெக்வஸ்ட் பண்ணீங்கன்னா பேங்க் வந்து அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க்கை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும். நீங்கள் வந்து கால் பண்ணி பேசலாம், இல்லாட்டி வந்து இப்போ இருக்க பேங்க்ஸ் வந்து நிறைய பேர் லைக் வாட்ஸ்அப்லேயே வந்து அவங்க கூட ஈஸியாக நீங்கள் வந்து சேட் பண்ணலாம், இல்லாட்டி வந்து நீங்கள் அஃபிஷியலாக வந்து ஒரு இமெயில் அனுப்பலாம், இல்லை நீங்கள் டேரெக்டாக போய் கூட உங்கள் பேங்க்ல வந்து பேசலாம். பட் நான் வந்து பர்சனலாக வந்து சஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃபிஷியலான இமெயில் வந்து நீங்கள் அனுப்புங்க. ஏன்னா அஃபிஷியல் இமெயில் மட்டும்தான் வந்து லைக் எந்த ஒரு லீகல் கேஸ் ஆலும் இல்லை வேற ஏதாச்சும் ஃபியூச்சர்ல ஏதாச்சும் உங்களுக்கு தேவை அப்படின்னாலுமே இந்த அஃபிஷியல் இமெயிலை வந்து நீங்க வந்து காமிக்கலாம். ஸோ உங்களோட பேங்க்குக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு அஃபிஷியல் இமெயில் அனுப்புங்க. உங்களோட சிச்சுவேஷன் என்ன, இப்போ எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு சேலரி கட் ஆயிருக்கு, இந்த மாதிரி வந்து ஆஃப் த சேலரி தான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க, இல்லைனா வந்து ஒரு 3 months வந்து சேலரியே கிடையாது, இந்த மாதிரி அன்பெய்ட் லீவ்ல வந்து உங்களை வந்து வெக்கேஷன் போக சொல்றாங்க, அந்த மாதிரி வந்து உங்களோட சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத ப்ராப்பராக வந்து அவங்களுக்கு வந்து இமெயிலில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எக்ஸ்பிளைன் பண்ணி சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸாக உங்களோட கம்பெனிலேருந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அஃபிஷியலாக வந்து மெயில் அமைச்சிருப்பாங்க. அது வந்து சேலரி கட்டாக இருந்தாலும் சரி, இல்லைனா வந்து அன்பெய்ட் லீவுக்கு நீங்கள் ஊருக்கு போகணும் அப்படின்ற விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை உங்களை வந்து டெர்மினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சரி. ஸோ அந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே உங்களோட இமெயிலில் நீங்கள் வந்து ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி உங்களோட பேங்க்குக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் மெயிலாக அனுப்புங்க. உங்களோட ரீசன் வந்து ஜென்யூனாக இருந்துச்சுன்னா பேங்க் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. யூசுவலா பேங்க் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட இஎம்ஐ அமௌண்ட்டை வந்து குறைப்பாங்க, அதுக்கப்புறமா உங்களோட லோன் மந்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா வந்து உங்க இஎம்ஐ வந்து டிஃபர் பண்ணுவாங்க, அதாவது பாஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா உங்களோட கம்ப்ளீட் இஎம்ஐ ஸ்ட்ரக்சரே வந்து திரும்ப ரீஸ்ட்ரக்சர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன் வந்து பேங்க் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. நீங்க பண்ணவே கூடாத விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து சேலரி கட் ஆயிடுச்சு, இல்லை இந்த மாதிரி சேலரி வந்து கம்மி ஆயிடுச்சு, ஸோ அதனால இப்போதைக்கு நம்ம இஎம்ஐ எதுவும் கட்ட வேணாம், ஸோ அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேங்கை கான்டாக்டே பண்ணாம, இல்லாட்டி வந்து இதுக்கான எந்த ஒரு ஸ்டெப்ஸுமே எடுக்காம நீங்க அப்படியே விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். ஸோ அது வந்து ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களை மேல வந்து லீகல் கேஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு, இல்லாட்டி வந்து உங்களுக்கு டிராவல் பேன் வரதுக்குமே சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறமா லைக் பேங்க்ல இருந்து லைக் ஃபாலோ அப் கால்ஸ் எல்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரெகுலரா இந்த ஃபாலோ அப் கால்ஸுமே வந்து உங்களுக்கு அடிக்கடி வரும். அது மட்டும் இல்லாம கிரெடிட் ஸ்கோர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பயங்கரமா அடி வாங்கிடும். ஸோ ஃபியூச்சர்ல நீங்க ஏதாவது லோனோ இல்லை கிரெடிட் கார்டோ ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே அப்ரூவ் ஆகாது. லைக் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சிச்சுவேஷனுக்கு ஒரு லைக் டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் இருக்கு. ஸோ ஒருத்தருக்கு வந்து ஆல்ரெடி பேங்க் அப்ரூவ் பண்ணிட்டாங்க, இஎம்ஐ வந்து கம்மி பண்ணிட்டாங்க, இல்லை பேங்க் என்ன வந்து கொடுக்குறாங்களோ அது வந்து உங்களுக்கு ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா அது எனக்கும் அதே மாதிரி வந்து கிடைக்கணும் அப்படின்னு கிடையவே கிடையாது. பிகாஸ் லைக் ஒருத்தவங்களோட சேலரி, அதுக்கப்புறம் ஒருத்தவங்களோட அந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரியை பொறுத்து ஒன்றுமே வந்து ப்ராப்பராக வந்து டிஃபர் ஆகும். ஸோ அதனால எனக்கு கிடைச்சிருச்சு, ஸோ உனக்கும் கிடைக்கும், அது மாதிரி உனக்கு கிடைச்சிருச்சு அதனால எனக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யாருமே வந்து நினைக்காதீங்க. நீங்க பேங்கை வந்து கான்டாக்ட் பண்ணி ஸோ ப்ராப்பராக நீங்க அவங்களுக்கு வந்து உங்களோட சிச்சுவேஷன் அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு வந்து ப்ராப்பராக சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்க நான் சொன்ன மாதிரி நீங்க இமெயில் பண்ணலாம், இல்லைனா காலில் வந்து பேசலாம், இல்லை நீங்க டைரக்டாவே வந்து போய் பேசலாம்.
தான். ஸோ இங்கே யுஏஇ பொறுத்த வரைக்கும் யுஏஇ வந்து லைக் இந்த மாதிரி பேங்க் விஷயத்தில், அதுக்கப்புறமா லீகல் விஷயத்தில் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தான். பட் இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது அந்த யுஏஇ கவர்மெண்ட்டும் அதுக்கப்புறம் யுஏஇல பேங்க்குமே வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு வந்து ஃபேரான டிசிஷன் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி வந்து சேலரி கட் ஆகி இல்லை கிரெடிட் கார்டு கட்டணும் இல்லைனா வந்து லோன் கட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ உங்களோட சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறதும் வந்து மறக்காம எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. திஸ் இஸ் கௌதம் அண்ட் சைனிங் ஆஃப்.